உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கு. ஆமா மைனி, அதுவும் பாய்க்கடை பிரியாணி செம்மையா இருக்கும். அதுவும் அவங்க கொடுக்கற அந்த கத்திரிக்காய் தொக்கு வேற லெவல்ல இருக்கும். ஏட்டி, எனக்கு மட்டன் பிரியாணி சொன்னியா? அவன் பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து தின்னுங்க போறான். எல்லாம் அண்ணனுக்கு தெரியும்பா, வாங்கிட்டு வந்துரும். நீ ஓவரா சீன போடாத. யாருனா? சிஸ்டர், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இன்னைக்கு தான் மச்சான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன விசேஷம் ஏதாவது தெரியுமா? அவன் அப்படிதான் வெங்கடேஷ். மூடு இருந்தா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நல்ல நாளா அது இதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டான். இல்ல சிஸ்டர், மச்சான் பிரியாணி வாங்கி கொடுத்து ஏதோ ஒன்னத்தை சாதிக்க பாக்குறாரு நான் நினைக்கிறேன். ஓ, ஆமால. கிளினிக்ல வச்சு அமெரிக்கா விஷயத்தை பத்தி பேசி என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சான். இப்போ வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கூல் பண்ண பாக்குறாரா மிஸ்டர் பிரசிடென்ட் சார்? சரிப்பா, வரட்டும், பாத்துக்கிறேன். அண்ணா என்ன நினைச்சு வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன? சமைக்கிற வேலை மிச்சம்னு நினைக்க மாட்டியா? அதுவும் சரிதான். ஒரு நாளைக்கு அக்கடான்னு கொஞ்சம் முன்னாடியே தூங்க போயிடலாம். ஏன் சிஸ்டர், நீங்க பாட்டுக்கு இதை சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். நாளையில இருந்து மறுபடியும் நீங்க தானே சமைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? மூத்த மருமகளா இருந்தா அதான கடமை. ஏட்டி, நான் கடை வைக்காதப்போ ஆரையாச்சும் சமைக்க விட்டுருப்பனா? ஏதோ எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியல, அம்புட்டுதான். மாமா, உங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும்னு அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கு. ஏடி, எனக்கு எதுனாலும் ஓகே தாண்டி. நீ போய் வேட்டி எடுத்து வை. சிஸ்டர், நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். வீட்ல 5 லேடிஸ் இருக்காங்க, ஆனா சமைக்கிறது மட்டும் நீங்க ஒத்தாளா பண்றீங்களே. என்ன திடீர்னு இவருக்கு பரணி மேல அக்கறை பொங்கி வழியுது? அம்போட்டு அக்கறை இருந்தா அவரையே சமைக்க சொல்லுட்டி. ஐயோ, மாமா சமையலா? நான் சாப்பிட மாட்டேன் சாமி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.